ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம், திருக்குறான்ல இருக்கக்கூடிய விஷயம், பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம், எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும் போது அது ஒருத்தர் குத்துதுன்னா, லெட் மீ சே he has some ego problem. அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை. வலைதளங்களை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு தம்பி, ரொம்ப சின்ன தம்பி தான், வயசுல ரொம்ப சின்ன தம்பி தான். அவரு இந்து மதத்தினுடைய ஆன்மீகத்தினால ஈர்க்கப்பட்டு இப்ப காமெடி ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நபர் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மார்க்கத்தை பரப்புகிறவராக, தியான முறைகளை பரப்புகிறவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு இந்து நீதியை பேசக்கூடியவர் என்று அறிந்துதான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவரை ஸ்பெஷல் ஸ்பீக்கரா அழைச்சி மோட்டிவேஷன் பேசும்படி, மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா பேசும்படி அவரை அழைச்சிருக்கிறாங்க. அவரை பத்தி தெரிந்துதான் அழைச்சிருக்கிறாங்க. அதனால எந்த மதத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்வதற்கோ, ஒரு நல்ல கருத்துக்களை சொல்வதற்கோ, அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்திகளை சொல்வதற்கோ அழைப்பதற்கு இங்க தவறில்லை. இதை என்ன செய்யறாருன்னா, இந்த மாரிதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இந்து வெறியர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்து பற்றாளர் அப்படிங்கிறது வேற. எந்த மதத்தில் நீங்கள் பற்று கொண்டு அதை நேசித்து நீங்க மக்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா எந்த தப்பு இல்லை. ஆனா வெறியை தூண்டி விடுறதுங்கிறது வேற. ஆனா இந்த மாரிதாஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்து வெறியை தூண்டி விடுகிறார். இதை நான் பேசுவதற்கு எனக்கு தகுதியும் இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னுடைய பெயர் முருகேசன், நான் ஒரு இந்து ஃபேமிலியை சார்ந்தவன் தான். ஆனாலும் அந்த இந்து மார்க்கத்துக்குள்ள இருக்கிற ஜாதி வெறி, மதவெறி, பலவிதமான மூட நம்பிக்கைகள், இன்னும் பல பல விஷயங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கல. என்னுடைய அறிவுக்கு அதெல்லாம் தவறு என்று நான் சிந்தித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன், அவருடைய அன்பின் வழிதான் சரியான மார்க்கம் என்று புரிந்து கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் ஒரே போல நேசித்து நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால நான் அந்த மார்க்கத்தில் இருந்தவனால இதை பேசக்கூடிய தகுதி இருக்குது. ரெண்டாவது, நான் இதை ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் கிறிஸ்தவத்தை குறித்து தவறாக பேசியிருக்கிறாங்க. அந்த மகாவிஷ்ணுங்கிற தம்பியும் கூட அங்க போய் என்ன பேசியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல இன்னைக்கு குருடாகவோ அல்லது ஏழையாகவோ அங்கவீனமாகவோ இன்னும் பலவிதமான கஷ்டத்துல மனிதர்கள் ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்க முன்ஜென்மத்துல அவங்க பலவிதமான பாவிகளா இருந்தபடினால்தான் இப்படிப்பட்ட குறைபாடு பிறக்கிறாங்க, ஏழையாக தரித்திரத்துல பிச்சைக்காரர்களாக பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில அவர் பேசியிருக்கிறார். இதை ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக தம்பி இவர் பேசுனது தப்புன்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறத பாக்குறீங்க. கண்டிப்பா அவர் பேசுறது தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா நூற்றுக்கணக்கான மாணவர்கள், ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்து கேட்கிறாங்க. அவங்க பெற்றோர்கள் வறுமையில கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. ஏன் அந்த குழந்தைகளுடைய தாய் தகப்பன்மார் ஏதாவது அங்கவீனமாகவோ, ஒரு கால் இழந்தவராகவோ, கண்ணில் இல்லாதவராகவோ, பேச முடியாதவராகவோ இருக்க முடியும். இது இயற்கை. இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக பிறப்பவர்கள் அல்ல. ஏதாவது ஒரு குறைபாடு கூட தான் மெஜாரிட்டியான ஒரு பீப்புள்ஸ் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி அவங்களை இந்த சமூகத்துல ஊக்கப்படுத்தி அவர்களையும் நேசித்து வாழ வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதை ஒரு ஆன்மீகவாதி செய்யணும். ஆனா இந்த ஆன்மீகவாதி என்ற போர்வையில இந்த தம்பி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படி சொல்லி அவங்க மனசை ரொம்ப மனமடிவாக்கி வேதனைக்குள்ளாக்குறாரு. அங்க கண் குறைபாடு உள்ள ஒரு ஆசிரியர் இது எழுப்பி கேட்கும் போது அவரையும் என்ன செஞ்சிருக்காரு, மிரட்டுற துணியில பேசியிருக்கிறாரு. நான் பேசுறது உண்மைதான் அப்படின்னு சாதிச்சிருக்கிறாரு. அப்ப இவர் பின்பற்றுகிற அந்த மதம் இவருக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்குன்னா, இப்படி குறைபாடோடு கூட பிறக்கிறவங்க பூரா முன்ஜென்மத்துல பெரிய பெரிய கொள்ளக்காரங்களாகவோ, கொலகாரங்களாகவோ, விபச்சாரக்காரர்களாகவோ, பலவிதமான பாவத்தில் இருந்தவங்க தான் இப்படி அங்கவீனமா பிறக்கிறாங்க, கஷ்டத்துல வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது மிகப்பெரிய தப்பு. அதுவும் மாணவர்கள் மத்தியில இந்த மூட நம்பிக்கை விதைப்பதுங்கிறது எல்லளவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனா இந்த விஷயம் தவறு என்பதை யாராக இருந்தாலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். கடவுள் கொடுத்த 6 அறிவு உள்ளவங்க கண்டிப்பா இந்த மாதிரியான பிரீச்சர்ஸ் தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கணும். ஆனா சிலர் இதுக்கும் முட்டு கொடுத்து, அதை எப்படி இவர் ஒரு இந்து மார்க்கத்தை பத்தி பேசும்போது எல்லாரும் என்ன செய்யறாங்க, தடுக்கிறாங்க. இதே ஒரு கிறிஸ்டியானிட்டில இப்படி செய்வீங்களா, ஒரு இஸ்லாத்துல இப்படி எல்லாம் போய் செய்வீங்களா, அப்போ இப்படி பேசுறத நீங்க குற்றம்னு சொல்றது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்குறாங்க. ஐயா,
எந்த மதத்துக்காரவங்க வேணாலும் என்ன செய்யலாம், போய் பேசலாம், அது தப்பு இல்லை. ஆனா என்ன பேசுறோங்கிறது அங்க முக்கியம். நீங்க மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு நல்ல அறிவை புகட்டும்படியான விஷயத்த பேசுறீங்களா, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசுறீங்களா? அதை பேசாம மூட நம்பிக்கை போய் துணிக்கும் போது அது எந்த மதம் செய்தாலும் அது தப்பு தான். மாரிதாஸ் எல்லாம் இதை வந்து ஆதரிச்சு என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவத்திலே பாருங்கள், அவர்கள் கிறிஸ்தவ அந்த ஸ்கூல்லே போய் மதம் பரப்புகிறார்கள், பைபிளை கொடுக்குறாங்க, டிராக்ஸ் கொடுக்குறாங்க, அப்ப நாங்க வந்து செஞ்சா அது தப்பா அப்படின்னு பேசுறாரு. அவருக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அப்படி போய் செஞ்சாலும் கூட அவர்கள் தேவனுடைய அன்பை கொடுக்குறாங்க. இந்த இந்திய சமூகத்துல இருக்கிற பலவிதமான மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க அவங்கதான். பெண் அடிமைத்தனம் அதுக்கு விரோதமா குரல் கொடுத்தவங்க அவங்கதான். முதல்ல பெண் ஆசிரியர் பள்ளியை இங்கு நிறுவினவர் சாரா டக்கர். சோ கிளாரின்ட் அம்மையார் போன்றவர்கள் வந்துதான் பெண்கள் இந்த பூமியில படிக்கணும், அவங்களும் சமம் தான், ஆணுக்கு நிகரானவங்க தான் அப்படின்னு சொல்லி தூக்குனவங்க தான். இன்னும் வந்து உடன்கட்டை ஏறுதல் முதற்கொண்டு, பெண் சிசு கொலை முதற்கொண்டு, இன்னும் சில பிள்ளைகளை வந்து கங்கையத்துல போட்டு காணிக்கையாக கொடுக்கிற மூட நம்பிக்கை முதற்கொண்டு, எண்ணற்ற மூட நம்பிக்கைகளுக்கு விரோதமாக குரல் கொடுத்தவங்க, அந்த அறிவை கொடுத்தவங்க கிறிஸ்தவர்கள். அப்ப எந்த மார்க்கத்தானா இருந்தாலும் இப்படிப்பட்ட அறிவை கொடுங்க, தப்பே இல்லை. இது வரவேற்கத்தக்கது, போற்றத்தக்கது. உங்களுடைய மார்க்கத்தில் இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தாராளமாக வரவேற்க தான் செய்வாங்க. மாறாக இந்த பெண் சிசு கொலையை போல பெண்கள் அடுப்பேதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு கீழேயே வைக்கிறது முதற்கொண்டு இன்னும் பலவிதமான மூட நம்பிக்கைகள். இன்ன தப்பு செஞ்சிட்டியா, இன்ன சாங்கீதம் செஞ்சா சரியா போயிடும். அப்ப தப்பு செஞ்சுட்டு சாங்கீதம் பண்ணா சரியா போகணுமா? அதை வந்து மனம் திரும்ப வேண்டியது இல்லையா? ஆனா கிறிஸ்தவம் என்ன போதிக்கிறது? மனம் திரும்புதலை போதிக்கிறது. நீ பாவியானால் மனம் திரும்பு, கடவுளிடத்துல இரக்கம் உண்டு, நீ மன்னிப்பு கேட்டு அதற்கு மனம் வருந்தி அதை நீ விட்டு விடும்போது நீ இரக்கம் பெறுவாயின்னு போதிக்குது. ஏன் நம்ம இதை பேசுறோம்னா, விஷ்ணு தம்பி இப்படிப்பட்ட ஒரு தவறான பிரீச்சை அந்த பள்ளிக்கூடத்துல செஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம், பைபிள்லையும் இந்த கருத்து இருக்கிறது அப்படின்னு ஒரு தப்பான ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்கிறார். அதுதான் தவறு. பைபிள்ல எந்த இடத்துலையும் நீ இப்ப அங்கவீனமா பிறந்ததற்கோ, நீ இப்ப தரித்திரத்துல இருக்கிறதற்கோ, முன் ஜென்மத்திலே நீ செய்த பாவம் என்று எந்த இடத்திலையும் வேதாகமத்தில் இல்லை. மாறாக ஒரு வேத குறிப்பை உங்களுக்கு காமிக்கிறேன். யோவான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி அங்க இருக்கிற பரிசேய சதுசேய மார்க்கத்தார், அங்க இருக்கிற யூதர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ இல்லது இவருடைய பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு இயேசு கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்க? இவன் குருடனா பிறந்திருக்கிறான், இவன் குருடனா பிறந்ததற்கு இவன் செஞ்ச பாவம் காரணமா அல்லது இவர்கள் பெற்றோர் செய்த பாவம் காரணமா அப்படின்னு. இயேசு கிறிஸ்து தெளிவாக இங்கே சொல்லுகிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவர்கள் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவ நாமத்தின் மகிமைக்காக இவன் இப்படி பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த குருடனை இயேசு சுகமாக்குகிறார். பிறவியிலேயே பிறந்த ஒரு குருடனை, பிறவியிலேயே குருடனாய் பிறந்த ஒரு மனிதனை இயேசு என்ன செய்யறார்? அந்த இடத்துல தொட்டு சுகப்படுத்துகிற அற்புதத்தை பார்க்கிறோம். வேதாகம் முழுக்கவுமே இந்த மறுஜென்மத்தை ஆதரித்தோ, மறுஜென்ம பாவங்கள் தான் இன்னைக்கு நீ கஷ்டப்படுற காரணமோ அப்படிங்கிறது போதிக்கல. வேதாகமத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, கடந்த ஜென்மத்தினுடைய பாவத்தினாலதான் இங்க ஒருத்தன் குறைபாடோடு பிறக்கிறான், ஏழையா பிறக்கிறான் அப்படிங்கிறத வேதம் எங்குமே அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட போதனையும் கிடையாது. அப்படிப்பட்ட போதனை பொய்யான போதனையா தான் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு, இவன் செய்த பாவமும் அல்ல, இவர்கள் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனா பர்டிகுலரா அந்த குருடனை சுகமாக்கும் போது தேவனுடைய கிரியைகள், தேவ நாம மகிமைப்படும்படி இப்படி பிறந்திருக்கிறான், அந்த குருடனை சுகமாக்குறார். அப்ப அந்த பர்டிகுலர் அந்த ஒரு குருடன் அன்னைக்கு குருடனா பிறந்தது கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக. ஏன்னா கடவுள் அவனை சுகமாக்குகிறார், கடவுளுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுது. அப்ப இந்த உலகத்துல நிறைய குருடர்கள் இருக்கிறாங்க, நிறைய செவிடர்கள் இருக்கிறாங்க, அங்கவீனப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சில திருநம்பிகள் கூட இந்த வரிசையில இருக்கிறாங்க. சோ இவங்களெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது பிரதர்? இதெல்லாம் ஏன் கடவுள் இப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி பிறக்கிறதெல்லாம் கடவுள் தான் எல்லாத்தையும் அப்படியே கை இல்லாம கால் இல்லாம அல்லது திருநம்பிகளாவோ படைச்சாரு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இது மனித தவறுகளினால் இப்படிப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக மனுக்குலத்தில் ஏற்பட்டு கொண்டே வருகிறது. ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை நல்லா கவனிங்க, ஒரு விதையை நம்ம விதைக்கும் போது நல்ல முத்துன ஒரு விதையிலிருந்து, ஒரு பழத்திலிருந்து, நல்ல பழுத்த பழத்திலிருந்து அந்த விதையை எடுக்கும் போது அதை மண்ணுல போடும்போது அது நல்ல மரமாக வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்குது.
இதுவே ஒரு சரியா வளராம ஒரு சரியா பழுக்காத பொசிஷன்ல ஒரு விதையை எடுத்து நம்ம விதைக்கும் போது அந்த செடி பாருங்களேன், அந்த செடியே ரொம்ப குறுகி குந்தி போன செடியாக சரியா பலன் கொடுக்காத செடியாக மாறிடுது. அப்ப இங்க என்ன பிரச்சனை? அந்த பழம் சீராக பழுத்து அது விழுகிற வரைக்கும் இந்த மனுஷன் தாங்கல, சரியா பழுக்காமையே அதை பறிச்சு விதையா மாத்துறதுனால அந்த விதை வந்து சரியாக பலன் கொடுக்க முடியறது இல்லை. அதே போலதான் இந்த உலகத்துல கருவுல இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று மனிதனுடைய தவறுகள் மூலியமாக அஃபெக்ஷன் ஆகிறதுனாலதான் இப்படிப்பட்ட குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறாங்களே ஒழிய கடவுள் எங்கேயும் போய் அவங்களை குறைபாடு உள்ளவர்களாக என்ன செய்யல படைக்கிறது இல்லை. சிலருக்கு அவங்க செய்த தண்டனைக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள் அப்படி நடக்கலாம். அதை வேத அக்செப்ட் பண்ணுது. நாம இன்னைக்கு செய்யற சிறு தவறுகள் கூட நம்ம என்ன செய்யலாம், பாதிக்கலாம், நம்ம குடும்பத்தை பாதிக்கலாம். அதை நம்ம இயற்கையை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். குடும்பத்துல நீங்க செய்யற ஒரு தவறு உங்களுக்கே அது வினையாகவும் முடியலாம், உங்க பிள்ளைகளையும் வந்து பாதிக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன செய்யலாம், நம்ம வாழ்க்கையில ஏற்படுறதுக்கு சான்சஸே இருக்கே ஒழிய முன்ஜென்மத்துல செஞ்ச காரியத்துல தான் இப்ப வருது அப்படின்னு நம்ம எடுக்கவே முடியாது. ஏன்னா அதை நம்ம சரி செய்யவும் முடியாது. இன்னைக்கு நான் மன வருந்துறேன், இப்படி பிறந்துட்டமே, முன்ஜென்ம பாவம், சரி அதை கரெக்ட் பண்ண முடியுமா? ட்ரெயின் டிராவல்ஸ் பண்ணி போய் அதை சரி பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இது வந்து ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கையாகத்தான் இருக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம கடவுள் கொடுத்த அறிவையே நம்ம சிந்திக்க முடியும். கடந்த ஜென்மத்துல போய் நம்ம சரி பண்ண முடியாதுல்ல. அப்ப கடந்த ஜென்மத்து பாவத்துக்கு இன்னைக்கு கடவுள் இப்படி பிறக்க வைக்கிறாரா அப்படின்னு நம்ம சொல்றது தவறான விஷயம். சரி, இப்ப பணக்காரர்கள் அப்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லலாமா? பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க, செல்வ செழிப்பானவர்கள் இருக்கிறாங்க, தரித்திரமே இல்லை, நல்ல உடல் கட்டோடு ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இப்ப நல்லவர்களா? இப்ப நல்ல உடல் கட்டோடு பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, இங்க நிறைய பேர் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்களே மெஜாரிட்டியானவங்க. அப்ப அவங்க என்ன செய்யறது? சோ இந்த கருத்து ஒட்டுமொத்தமாக அது தெய்வீக சிந்தனையாக இருக்க முடியாது, நல்ல கருத்தாகவும் இருக்க முடியாது. அப்ப வேதாகமத்துல இப்படி மூட நம்பிக்கையாக சொல்லப்படுகிற இந்த கருத்தை முற்றுமுடிய எதிர்க்கிறது வேதாகமம். மாறாக இந்த உலகத்திலே நாம் சரியாக அன்புள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழவே நம்மை ஊக்கப்படுத்துகிறது. இதுதான் ஆரோக்கியமான சத்தியமாக இருக்குமே வெளிய மூடநம்பிக்கையை பலப்படுறது சரியான சத்தியம். அது மற்றவங்களை நோகடிக்கும். ஏன்னா இந்த உலகத்துல குறைபாடோடு கஷ்டப்பட்டு பிறக்கிறவங்கலாம் அவங்க சொல்லப்போனா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க இங்க. ஏன்னா அவங்க வந்து பாதிக்கப்படுகிறவர்களா இருக்கிறாங்க, அவங்க நல்லா சிந்திக்கிறாங்க, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, 4 பேருக்கு உதவி செய்யுங்க நினைக்கிறாங்க. ஆனா இயலாமையில கஷ்டப்படுறாங்க. அவங்கள போய் நோகடிக்கிற வண்ணம் நீ கடந்த ஜென்மத்துல பாவம் செஞ்சனாலதான்டா இப்படி பிறந்திருக்க அப்படின்னு சொல்வது அது எல்லளவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிந்தனை. இது சாத்தானால் விதைக்கப்பட்ட சிந்தனையாகவே இருக்க முடியும். உங்களுக்குள்ள ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருந்துச்சுன்னா இன்னையோட மனம் திரும்பிடுங்க. அப்படி குறைபாடோடு கூட கஷ்டப்படுறவங்ககிட்ட நாம என்ன செய்வோம், கரமில்லாதவர்களுக்கு கரமாக இருப்போம், கண்ணில்லாதவர்களுக்கு நீங்கள் கண்களா இருங்கள், வாயில்லாதவர்களுக்கு நீங்கள் வாயோடு இருங்கள். ரொம்ப தரித்திரப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா, உங்க ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து தான் போதிக்கிறார். 2 அங்கி ஒருத்தன் வச்சிருக்கீங்களா, ஒரு அங்கியே கொடு அப்படிங்கிறார். உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, அதுதான் சரியான உபவாசம்னு இயேசு பேசுறாரு. அப்ப கிறிஸ்தவம் போதிக்கிறது இந்த இறையன்பை தான் எடுத்து போதிக்கிறதே ஒழிய நீங்க போதிக்கிற மாதிரி மூட நம்பிக்கையை கடவுள் பேரை வச்சுட்டு புகுத்தல, ஜாதி வரிய புகுத்தல, பெண்மை அடிமைத்தனத்தை புகுத்தல, பலவிதமான மூட நம்பிக்கைகள் வச்சிருக்கிறாங்களே அந்த மூட நம்பிக்கைகள்லாம் இங்க கிடையாது. சோ அதனாலதான் அங்க எதிர்க்கப்படுது, இங்க ஆதரிக்கப்படுதே ஒழிய மாரிதா சொல்ற மாதிரி ஒரு விதமான வன்மத்தை அவர் புகுத்துக்கிறார். அவர் மத துவேஷத்தை, மத வெறியை அவர் புகுத்துக்கிறார். தயவு செய்து மத வெறியை விட்டு தள்ளுங்க. உங்க மார்க்க உயர்ந்ததா உங்க வாழ்க்கையில காமிங்க, அன்பில காமிங்க, உங்க நீதியில காமிங்க, பரிசுத்தத்துல காமிங்க, எல்லாத்தையும் அரவணைக்கிற குணத்துல காமிங்க, எல்லாரும் ஏத்துக்க போறாங்க. ஆனா இந்த வெறி பேச்சு வந்து என்னைக்குமே அங்கீகரிக்க முடியாது. அது மகாவிஷ்ணு தம்பி பேசுற அந்த கருத்தாக இருக்கட்டும், மாரிதாஸ் பேசுகிற கருத்தாக இருக்கட்டும், ஒட்டு மொத்த மனுக்குலத்துக்குமே எதிரானது. அது அநேகரை விழத்தள்ளுகிற போதனையாகத்தான் இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போதே மனம் திரும்புங்க, உங்களை சரி செய்து கொள்ளுங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.